நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தமுடிய நடந்தது விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில். எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் நம்ம கார்ட்டூன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமணநாள் வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தெரிவித்தால் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். வாங்க எபிசோட்குள்ள போலாம். நான் நடந்து வந்தல்ல, சக்கரை குறையும் சொல்லுவாங்களே, அதனால தான் சக்கரை குறைஞ்சிச்சாட்டுக்கு நான் வரேன். அடியாத்தி, இது என்ன நமக்கே டுமுக்கி கொடுப்பா போலயே. ஏன் அத்தை கிழவி, உன் பேராண்டிய பாத்தியா? என்னமா விவரமா பேசிட்டு போறான்னு? அடி, அவன் கொடுத்த டிமிக்கிக்கு எனக்கு வாய் அடிச்சு போச்சுடி. இவா யார் வந்திருக்காங்க பாரு. யாரு? ஜீவா. மாமா. என்னது, மாமா வீட்டுக்காரங்க வந்திருக்காங்களா? அலமேலக்கா ஏடி வந்துட்டியாடி? என்ன அப்படி காலையில உன் வீட்டுக்கு நேரம் காலம் பார்த்து தான் வரணுமாக்கா? ஏடி என்ன விஷயம்னு கேட்டேன்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா வெளியே வா. ஏடி என்னடி விஷயம்? வெளியே வாக்கா. நம்ம போ வரேன். ஏடி என்னம்டி வண்டி எடுத்துட்டு வந்துட்டா? அதே மாதிரி தான் இருக்கு, சரி பண்ணியா இல்லையாடி? ஆமாக்கா, என் மேலே நம்பிக்கை இல்லை, போய் பாரு, எல்லாம் சரி பண்ணி தான் வந்திருக்கோம். ஆனால் வண்டி பார்க்க என்னடி ஒரு மாதிரியாவே இருக்கு. அதே மாதிரியே பின்ன அதே மாதிரி தான் இருக்கும், நம்ம தான் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணணுமா? அப்படின்னா ஏக்கா வீட்டில் பெயிண்ட் டப்பா, ப்ரஷ்ஷு எல்லாத்தையும் எடுத்துருவா, அடிச்சு இப்போ பார், இன்னைக்கு மாத்திரம் தான் நம்ம வேலையே. அப்படியா, சூப்பர்ரி, எனக்கும் பெயிண்ட் அடிக்க பிடிக்கும். பெயிண்ட் அடிக்கிறதுனா உன் முகத்தில் அடிக்கிறதுக்கு இல்லைக்கா, வண்டியில் அடிக்கணும். கேட்டி போடி, இதெல்லாம் ஒரு காமெடின்னு வரேன். ஏட்டி மயிலை கொஞ்சம் கூப்பிடுவோமா? ஒத்தாசையா இருப்பா. சரி கூப்பிடு. ஏட்டி இங்கே கோழி மேய்ஞ்சிட்டு கிடக்குது, பக்கத்தில் வைக்க போகிறலாம் கிடக்குது, அந்த பக்கத்தில் ஒரு வீடு இருக்கே, அதுக்கு முன்னாடி வச்சு அடிப்போண்டி. சரி உன் இஷ்டம் தான். வண்டி என்ன நான் தானே தள்ளணும்? தள்ளிட்டு போடி, அதுக்குள்ளே நான் மயிலுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லிடுறேன். என்னமோ போங்க, வண்டி சரியாயிடுச்சு சக்கரம், அதனால் நானே தள்ளிட்டு போகிறேன். சரிடி, சீக்கிரம் ஃபோனை போடுக்கா அவளுக்கு. ஹலோ மயிலே, ஏட்டி நான் தாண்டி பேசுகிறேன். என்னம்மா உன் ஃபோனில் என் பேர் காட்டலங்கிற, என்னெல்லாம் கதை அடிக்கிறப்ப. சரி நம்புகிறேன். சரி வா, இங்கே வண்டி வந்துருச்சு, பெயிண்ட் அடிக்கணும்டி, ஆள் யாரும் இல்லை. வரியா? சரிடி வந்துரு, வைக்கிறேன். என்னக்கா பேசிட்டியாக்கா? பேசிட்டேன்டி, வரான்ட்டுருக்கா. சரி வா, நான் மட்டும் தர முடியாது, நீனு வந்து தள்ளு. மாட்டல என்னையா? வா எஸ்கேப் ஆகிறான்னு பார்க்காத. கோழிகை அவ்வளோ அழகா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. பக் 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 பக். சரி அப்படியே இங்கே நின்று வேலையை ஓப்பி அடிச்சலான்னு பார்க்காத, வா. கண்டுபிடிச்சிட்டா. அக்கா அப்படி மட்டும் சிரிக்காதக்கா, பயமா இருக்கு. போட்டி, அழகு பார்த்து போறாம உனக்கு. இது என்னடா இது, அழகுக்கு வந்த சோதனை. ஏக்கா வா, மது வண்டியை தள்ளு. உன்கிட்ட பேசுனா அப்புறம் நீயே பெருமையை பேசிக்கிட்டு இருப்ப உன்னை பத்தி. வா அழகாத்தான் இருக்க. வரேன். எப்பா இதை சிரிக்க சொல்லியிருந்தாலே அன்னைக்கு பேய் வீட்டில் மாட்டிக்கிட்டு இருந்தோமே, பேயை பயந்து ஓடி இருக்கும் போலையே. அப்போ தெரியல, இப்போ தெரியுது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பேய் வீடு எபிசோட்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு அந்த கலக்கலப்பான எபிசோட்ஸ்களை பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கேட்டி வாட்டி, வண்டி என்ன தள்ளிட்டேன். இந்த அக்காவுக்கு இப்போ தான் பொறுப்பு வரும். வாக்கா. தள்ளு பாட்டை போடு. வாரம்பா ருக்குமாணி வண்டி வருது, வாங்கடி வண்டியை தள்ளுங்கடி. இப்ப வேற என்னக்கா இன்னும் அவளை காணும்? எடி வந்துருவாடி, இருமுட்டி. வருவா எம்மா நேரம் வெயிட் பண்றது. சரி நீ போய் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துருவா. என்னது, எலி மருந்தா? ஐயோ இந்த அக்காவை வச்சுக்கிட்டு. அக்கா எக்யூப்மெண்ட்ஸ்னா அந்த பொருளை போய் எடுத்துருவா போ, பெயிண்ட் அடிக்கிற பொருளை. எனக்கு தெரியலடி. ஐயோ இந்த அக்கா வேற ஆகுன்னா சிரிக்கிறேன்னு சொல்லி பயமுடுத்திக்கிட்டே இருக்கு. அக்கா கொஞ்சம் அமைதியா இருக்கா. போக மாட்டி. நான் போறது இருக்கட்டும், நீ போய் பெயிண்ட் அப்பா எடுத்துவா. அங்க பாரு மெயில் வந்துட்டா. ஏட்டி எப்ப வரச்சோன்னா எப்படி வரேன்? சரி வந்துட்டல. உனக்காக நாங்கள் காத்து கிடக்குறோம் போ. சரி வந்துட்டால, வேலையை ஆரம்பிடி. எங்கக்கா உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன்? இப்போ பாரு. என்னக்கா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வந்துருச்சு, ஏதோ மாய மந்திரம் பண்றியா? ஆமா நான் மாய மந்திரம் பண்ண போறேன். ஏட்டி வண்டிக்குள்ள தாண்டி வச்சிருந்தேன், அதை எடுத்து இப்படி வச்சேன்டி. கூட தெரியாம உன்னை நான் போய் எடுத்து வர சொல்லியிருக்கேன். சரி வாங்க வேலை ஆரம்பிக்கலாம். ஏட்டி மயில வாடி. இன்னைக்கு ஒரு புடி. ஆமா வந்து வேலையை செய்டி, டைலாக் மட்டும் விட்றான்.
சூப்பர் அடிக்கா. இடி பெயிண்ட் நீ கீழே ஊத்திராத. ஆமா நான் ஊத்துறது இருக்கட்டும், நீ முதல்ல நல்லா பெயிண்ட் அடிடி. ம் மேடம் என்ன பண்றீங்க? ஏன் பெயிண்ட் அடிக்கிறேன், பார்த்து பொறுமையா அடிங்க, வண்டிக்கு வலிக்க போகுது. நல்லா அடிடி. எனக்கே புதுசு, அடி இப்படி பண்றேன். அடிக்கிறேன். பார்த்து அடி. நீங்க அப்படியே நல்லா பிடிச்சிக்கிட்டு நெல்லு. நீ பிடிச்சிக்கிட்டியா? வெயிட்டே இல்லை. ஐயோ வேணாம் முடி. அப்ப வேலையை செய். இப்ப பாரு பாட்ட, ஒரு சுறவலி கிளம்பியதே. டுண்டுண்டாக்கு டுண்டுண்டா டுண்டுண்டாக்கு டுண்டுண்டா. ஏடி மயிறு போதுண்டி, பாட்டை நிறுத்துடி. அது எப்படி? நீங்க வேலை செய்யுங்க. சூப்பர்க்கா, இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிரு. டி ஏக்கா அங்க பாருக்கா. ஆமாட்டி நல்லா இருக்குல்ல ஏக்கா, சூப்பரா இருக்கு. வா இதெல்லாம் வச்சுட்டு கை கழுவிட்டு வந்துருவோம். ஆண்டி வந்து நம்ம வண்டியை நம்மளே கண்ணு வச்சிருவோம் போலயே. ஆமாக்கா, பின்ன சின்ன பொண்ணா கொக்கா? சின்ன பொண்ணு எந்த காரியத்துல கை வச்சாலும் அது சக்சஸால போவோம். கரெக்டு தாண்டி. சரி வாங்க போலாம். ஆஹா, இப்படி போதா கதை? பெயிண்டில் அடிச்சு வண்டியை டக்கரா வச்சிருக்காளுங்களே. இதை யார்கிட்ட போய் சொல்லி எப்படி பிரச்சனையை உண்டாக்கணும்னு எனக்கு தெரியும். நான் போறேன். இவன் கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னைய நீ எடுத்து பேசுறியா? இருங்கடி, உங்களுக்குள்ளேயே எப்படி சண்டையை மூட்டி விடுறேன்னு பாரு. எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போக போறீங்க. ஆல்ரெடி ஒன்று ரெடின்னு நினைக்கிறேன். அதை போய் இப்போ பார்த்துட்டு வரேன். அண்ணா அங்கே பாருங்க, பையனுக்கு 100 ஆயுசு. அவனே வந்து நீட்டா பாருங்க. என்ன மாமா வந்திருக்காங்க? ஹாய் ஜீவா, எப்படிடா இருக்க? மாப்பிள வாடா. மாமா எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு? என்ன மாப்பிள, மாமா வந்திருக்கா சந்தோஷப்படுவோன்னு பார்த்தா ஏன் வந்தீங்க? என்ன திடீர்னு கேக்குற? ஐயோ அப்படிலாம் இல்ல மாமா, சந்தோஷமா தான் கேக்குறேன். வாங்க வந்து உட்கார்ந்து பேசுவோம்ல. எதுக்கு வாசல்ல நின்னு? ஆமா, வா ஜீவா, வந்து உட்காரு. வரேன் வாடி. வாய் இன்னும் சரியா இல்ல உனக்கு. ஏன் வாய்க்கு என்ன? கரெக்டாக தான் இருக்கு, நீ மூடு. வந்தவொடனே அடிச்சுக்கிறீங்களா? வாங்க வாங்க. மாப்பிள வாங்க மாமா. அப்புறம் என்ன மாப்பிள, எப்படி போயிட்டு இருக்கு படிப்பெல்லாம்? பரவாயில்ல மாமா, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. சரி அக்கா, வந்த விஷயத்த சொல்றேன். சொல்லுடா, என்ன? எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான்க்கா. என்ன சந்தோஷமான விஷயம்ன்றாங்க? நானும் ஒன்றும் புரியலையே. அக்கா என்ன விஷயம்? சந்தோஷமான விஷயம்னா உனக்கே தெரியாதா? கல்யாணம் தான். என்னது கல்யாணமா? இவங்க நம்மள ஜெஸியை கல்யாணம் பண்ண சொல்ல போறாங்களா? என்னன்னு ஒன்றும் தெரியலையே. ஆமாக்கா, கல்யாண விஷயம்தான். என்னடா திடீர்னு? எல்லாம் கரெக்டான நேரம் வரப்ப செஞ்சு முடிச்சணும்லக்கா. அது வேணா சரிதான்டா. ஐயோ என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. சரி, அப்படி யார் மாப்பிள? என்னது மாப்பிள்ளை யாரா? மாப்பிள்ளை உங்க பையன்தான்க்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.